சீதாராமன் சீரியல் ஜனவரி 27 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடியே 2 நாளாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணல. ஸோ அதையும் சிம்பிளாக ஒரு 2 லைனில் பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் 27 எபிசோடை பார்த்துடலாங்க. துப்பாக்கியில் இருக்கிற சீதாவோட கைரேகையை வச்சு மட்டுமே சீதாவை ராம் அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் என்ன ராம் பாட்டுக்கு சீதாவை அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கான், அப்போது கல்பனா செட் பண்ண ஆளுங்க மகாவை ஷூட் பண்ணலையா அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கம் யோசிச்சு கல்பனாக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் சுபாஷ் அவங்க செட் பண்ண ஆளுங்க மகாவை ஷூட் பண்ணலையா அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆக மொத்தத்தில் 2 சைட்லேயுமே இல்லை, நாங்கள் தான் அந்த வேலையை கரெக்டாக பண்ணி முடித்தோம், நீங்கள் எங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க கேட்கவும் வேறு வழியே இல்லாமல் அர்ச்சனா ஒரு பக்கம் சரிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் சுபாஷும் சரிங்கிறாங்க. ஆனால் சீதா மட்டும் ஜெயிலில் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து சேது, துரை, சத்யன், சீதாவோட அப்பான்னு எல்லாரும் வராங்க. சீதாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் ராம் அவர் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை பேசுகிறாரு. சீதாவை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் சீதா தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரிய வரும், அப்போ நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுறாங்க. சீதா ஆசையாக ராம்காக யூனிஃபார்ம் தைச்சி கொடுத்தது, அதுக்கப்புறம் ராம் சாப்பாடு ஊட்டி விட்டது, இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ராம் ஒரு பக்கம், சீதா ஒரு பக்கம். கான்ஸ்டபிள் எவ்வளோ சொல்லியும் சீதா சாப்பிடாமையே உட்காந்துட்ருக்காங்க. ராம் போய் உனக்காக சாப்பிடலைன்னாலும் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காகவாவது சாப்பிட்டு தான் ஆகணும் சீதா, தயவு செஞ்சு சாப்பிடு, என்னால் போலீஸ் வேலைக்கு துரோகம் பண்ண முடியாது, தப்பை தட்டி கழிச்சிட்டு என்னால் போக முடியாது, புரிஞ்சுக்கோ சீதா, நீ தானே ஆசாசையாக இந்த யூனிஃபார்ம் எனக்கு தைச்சி கொடுத்த, உனக்காக தானே நான் ஐபிஎஸ் ஆனேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் என்னோடய உலகம். சீதா, நீ தப்பு பண்ணிட்ட, சித்தி தப்பு பண்ணியிருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் நீ ஷூட் பண்ணிட்ட, நீ முதல்ல ஷூட் பண்ணப்பவே அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தாலும் அதுவும் கொலை தான், உன்னோட வெறி தீரலை, அதனால் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீதா, நீ தான் என் உயிர், நீ தைச்சி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னால் தப்பு பண்ண முடியாது சீதா, சீதா என்னை நேர்மையாக இருக்க விடு, நான் நல்ல ஆஃபீஸராக இருக்கணும்னு நீ தானே சொன்ன, இதெல்லாம் நடக்கணும்னா நான் இப்படி தான் இருந்தாகணும், நான் எனக்காகவும் உனக்காகவும் மட்டும்தான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. சீதா சாப்பிடு, தயவு செஞ்சு சாப்பிடுங்கிறாங்க ராம். ஆனால் சீதா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அதை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஆகி ராம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டில் செல்வி டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ராம் வராங்க. ஐயா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ராம் உட்காடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே செல்வி சீதாம்மா சாப்பிட்டாங்களா ஐயா அப்படின்னு கேட்கவும் ராம் எந்த ஆன்சருமே சொல்லாமல் இருக்காங்க. உடனே செல்வி, சீதாம்மா ரொம்ப நல்லவங்க ஐயா, அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லவும், உனக்கு எப்படி தெரியும், எதை வச்சு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ராம் கேட்க, இல்லையா எதை வச்சு நீ சீதா தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்கிற, ஷூட் பண்ண கன்னில் அவளோட கைரேகை இருக்குது, எதை வச்சு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ராம் கேட்கவும், எனக்கு தெரியலையா, என்னோட உள் மனசு சொல்லுது அப்படின்னு செல்வி சொல்லவும், செல்வி இங்கே மனசு சொல்கிறது தேவையில்லை, சட்டத்துக்கு தடயமும் சாட்சியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் ரொம்ப வேகமாக எந்திரிச்சு போகிறாங்க. சாப்பாடு வேணான்ட்டு கரெக்டாக மீரா வராங்க. என்ன ஐபிஎஸ் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி தடயங்களும் சாட்சியங்களும் முக்கியம்னே வச்சுக்கலாம், அதுபடியே சீதா மகாலட்சுமியை கொண்டுட்டு நான் பண்ணலைன்னு பொய் சொல்லுவாளா, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நான் பண்ணலை என்னை விட்டுருங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சுவாளா, பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனவடா சீதா, உன் அப்பாவும் சித்தப்பாவும் பண்ண தப்புக்கு சூர்யாக்காகவும் அவள் அக்காவுக்காகவும் ஜெயிலுக்கு போனவ சீதா, நீ என்ன பேசுகிற, என்ன பண்ணுறன்னு உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு மீரா கேட்கவும், எனக்கு நல்லா தெரியுது, சீதாவோட அம்மா தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சித்தி சொன்னதால் அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் இந்த மாதிரி சீதா பண்ணிட்டா, அப்பா அவனால் ஷூட் பண்ண முடியல, ஆனால் அவளோட கோவம் தனியலை, அதனால் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கா, அந்த கன்னில் சீதாவோட கைரேகை வரைக்கும் எல்லாமே இருக்குது, தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு வேறு யாரை பிடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு ராம் கேட்கவும், தப்பு பண்ணுற ராம் கண்ணை கட்டிட்டு ஓடிட்டுருக்க, சாட்சியும் தடயங்களையும் வச்சு முடிவெடுத்துட்ருக்க, இது எல்லாமே தப்பு ராமா அப்படின்னு மீரா சொல்லவும், இங்கே பாருங்கள், ஹியூமன் சைக்காலஜி பற்றி உங்களுக்கு தெரியாது, ஒரு தடவை இதை பண்ணணும் முடிவு எடுத்துட்டா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, உண்மையை சொன்னால் சீதாவை எங்கே நான் வெறுத்துருவோன்னு சொல்லி அவள் உண்மையை சொல்ல பயப்படுறா, ட்ரக் கேஸில் அவள் ஜெயிலுக்கு போனது வேற இது வேற அப்படின்னு சொல்லவும், சரி ராம் நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறியா, உன் அப்பாவும் சித்தப்பாவும் ட்ரக்ஸ் வச்சது தெரிஞ்சு சீதா சூர்யாவை காப்பாற்றுறதுக்காக ஜெயிலுக்கு போனால, அப்போ நீ சீதாவை நம்பினியா, சீதா பண்ணியிருக்க மாட்டான்னு உன்னால் நம்ப முடிச்சதா, அப்போவும் உன்னால் சீதாவை நம்ப முடியலல்ல, அப்போ நீ ஐபிஎஸ் இல்லை சீதாவை நம்பாமல் இருந்த, ஆனால் இப்போ நீ ஐபிஎஸ் இல்லை, அதான் நீ அவளை அரெஸ்ட் பண்ணியிருக்க, எனக்கு நீ ஹியூமன் சைக்காலஜி எல்லாம் பற்றி சொல்லித்தர வேணாம் அப்படின்னு மீரா சொல்லவும், எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ராம் சொல்ல, உண்மைதான், ஏன்னா ஆஃபீஸர்ஸ்க்கு சீதாவை பற்றி தெரியாது, ஆனால் சீதாவோட புருஷனுக்கு சீதாவை பற்றி தெரியும்ல,
அப்படி அவனுக்கு தெரியலனா அவன் நல்ல புருஷனும் இல்லை நல்ல ஆஃபீஸரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீரா பாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அடுத்ததான் துரை அவர் ரூமில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ராம் வராங்க. ராமை பார்த்ததுமே துரை எந்திரிச்சு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ராம் பிடிச்சிட்டு, என்ன மாமா நீங்களும் என்கிட்ட பேச மாட்டிங்களா? வீட்டில் இருக்கிற யாரும் என்கிட்ட பேசுறதில்ல. இப்போ நீங்களும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கீங்க. என்னால் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு துரோகம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என் மேலே கோவம் இருந்தால் கூட அடிச்சிருங்க. இப்படி எல்லாரும் என் கூட பேசாமல் இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது? என் கடமையை நான் சரியாக செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்கீங்க. அப்போ நான் சட்டப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ராம் கேட்கவும், சட்டத்துக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் உன்னோட சட்டத்துக்கு மனசாட்சியும் இல்லை, காது மூக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு துரை சொல்லவும், மாமா என்ன சொல்கிறீங்க? கொலை பண்ணவளை வீட்டுக்குள்ளே வச்சு அழகு பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, டேய் நீ யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? யாரை கைவிலங்கு போட்டு லாக்கப்புக்குள்ளே வச்சுருக்கேன்னு தெரியுமா? தெய்வம்டா, சீதா தெய்வம். சீதா உனக்கு பொண்டாட்டியாக வந்தது உங்கள் அம்மா செஞ்ச புண்ணியம்டா, அந்த கடவுள் உனக்கு கொடுத்த வரம்டா. ஆனால் நீ அந்த சீதாவுக்கு நரகத்தை காட்டிட்டியடா அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. சத்தம் போட்டு பேசினா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை ஆயிருமா? சித்தியை சீதா சுட்டு கொன்றிருக்கா. அதை என்னால் நிரூபிக்க முடியும். நான் நிரூபித்து காட்டுறேங்கிறாங்க ராம். அதுக்குள்ளே டேய் நீ பேசாதடா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கவும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கரெக்டாக சேது வந்து நிற்கிறாங்க. நீ எல்லாம் பேசவே கூடாது, என் மருமகளை கைது பண்ணி வச்சுட்டு நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், செத்து போனது உங்கள் ஒய்ஃப், அது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு ராம் கேட்கவும், செத்து போனது என் பொண்டாட்டின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறது என்னோட மகா இறந்ததுக்காக நான் எவ்வளோ வருத்தப்படுறேனோ அதை விட அதிகமாக சீதா இப்போ லாக்கப்பில் இருக்கிறதுனால அதுக்காக வருத்தப்படுறேன். வேதனையில் துடிச்சிட்ருக்கேன். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா, கண்ணு முன்னாடியே நிற்காத அப்படின்னு சேது சொல்லவும், இப்போ என்ன பண்ணும்? காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி கொலை பண்ணல அவன் நல்லவன் சொல்லட்டுமா? இல்லை என் கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னால் அப்படி இருக்க முடியாது. கையால் ஆகாத ஐபிஎஸ் ஆஃபீஸராக என்னால் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறத விட நான் செத்து போகிறதே நல்லது. சொல்லுங்கள், நான் வேணால் செத்து போயிட்டுமா அப்படின்னு ராம் கேட்கும். டேய் சும்மா இந்த மிரட்டலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்ன எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சேது கேட்கும். சேது அவன் சாகிட்டு விடுங்க, ஆனால் ஒன்று அவசரப்பட்டு செத்து போயிடாத. ஏன்னா சீதா தப்பு பண்ணலைங்கிறது நாங்கள் நிரூபிக்கணும்ல. அவள் தப்பு பண்ணலைங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நீ செத்துப்போ. அவசரப்பட்டு செத்து போயிட்டீன்னா அது உனக்கு தெரியாமையே போயிடும். அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கவே மாட்டா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செத்துப்போ. அப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு செத்து போகிறதுக்கு பயமாக இருந்தால் சொல்லு, நானே கன் எடுத்து உன்னை ஷூட் பண்ணி கொன்னுடுறேன். அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிடுறேன் அப்படின்னு துரை சொல்லிட்டு டே விட்ரா, இவனுக்கெல்லாம் ஏதாவது மண்டையில் ஏறவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு செய்து படுக்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டேய் இப்போவாது புரியுதா இல்லையாடா? சீதா கூடவே வாழ்ந்துக்கிட்டு அவளை புரிஞ்சுக்காத ஜடண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு துரையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராம் அங்கேருந்து ஒரு டம்ளர் எடுத்து கீழே போட்டு உடச்சி, மொத்த பேரும் முட்டாளுங்க, நான் ஐபிஎஸ் படித்தது தப்பு, அதுக்கு அவள் தான் காரணம், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு நினச்சி தான் அவள் படிக்க வச்சுருக்கா, பாவி மகா பாவி அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீரா சீதாக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கான்ஸ்டபிள் பார்த்துட்டு, ஆமாம் மேடம் அவங்க கன்சீவாக வேறு இருக்காங்க, வாங்க நீங்கள் முதல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு போகும்போது அதுக்குள்ளே ராம் கூட இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வராரு. மேடம் வெளியே இருந்து டிஃபன் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், ஏன் கொடுக்கக்கூடாது? உங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரா? பட்னி போட சொல்லியிருக்காரா? அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது அப்படின்னு மீரா சொல்லவும், சார் சொல்ல மேடம், இதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், வேறு என்ன பண்ணலாம்? பட்னி போட்டு அவளை கொண்டுடலாமா அப்படின்னு மீரா கேட்க, சார் சொல்லியே அவங்க கேட்கல, நீங்கள் சொல்லியா கேட்க போகிறாங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்லவும், அவர் சொன்னால் அவள் கேட்க மாட்டா, நான் சொன்னால் கேட்பா, என்னை கொஞ்சம் மீட் பண்ண விடுங்க அப்படின்னு மீரா சொல்ல, சாரி மேடம் அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறாங்க ஆஃபீஸர். ஆனால் கான்ஸ்டபிள், மேடம் கொஞ்சம் விடுங்க, நீங்கள் போய் முதல்ல அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுங்க. ஆஃபீஸர் முடியவே முடியாதுங்கிறாங்க. உடனே மீரா, ஏன் இந்த சாப்பாட்டில் விஷம் ஏதாவது கலந்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீரா போய் ஒரு 4 வாய் சாப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ நம்புறீங்களா? இதில் நான் எதுவும் கலக்கலை, தயவு செஞ்சு அந்த கன்சீவாக இருக்கிற பொண்ணை பட்டினி போட்டு கொண்டுறாதீங்க அப்படின்னு மீரா சொல்லவும், மேடம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சீதாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக மீராவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆஃபீஸர் அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்டே கேட்கவும், சார் வேறு என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு இன்னும் சாப்பிடவே இல்லை, மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, இதனால் என் வேலையே போனாலும் பரவாயில்ல, இல்லை சஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த லேடி கான்ஸ்டபிள் சொல்லவும் அந்த ஆஃபீஸர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் மீரா உள்ளே போய் சீதாவை எந்திரின்னு சொல்லி எழுப்புறாங்க. சீதா மெதுவாக அப்படியே எந்திரிச்சு உட்காராங்க. சரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு மீரா கேட்கவும், நான் என்ன பண்ண போகிறேன், ஆயுள் தண்டனை கொடுத்தா இப்படியே இருக்க போகிறேன், இல்லை தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அப்படியே போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சீதா சொல்லவும், நீ பண்ணாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்க முடியாது சீதா அப்படின்னு மீரா சொல்லவும், நான் பண்ணாத ஒரு தப்பு
என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. என் கையில் விலங்கு போட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதை விட பெரிய தப்பு என்ன இருக்க போகுது அப்படின்னு சீதா சொல்லவும், நீ மௌனமாக இருந்து தண்டனையை ஏற்றுக்கிட்டு போயிட்டேன்னா உன்னோட பாஸ் நல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கவே முடியாது. அதனால் சட்டத்தை காப்பாற்றவும் முடியாது, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கவும் முடியாது. ரெண்டாவது, உண்மையிலேயே மகாவை கொண்டவங்க கவலையே இல்லாமல் வெளியே சுற்றுவாங்க. இந்த 2 தப்பும் நடக்கவே கூடாதுன்னு நீ நினச்சனா நீ கண்டிப்பாக பழைய சீதாவை எழுந்திரிச்சு வரணும். சீதா எழுந்து நில்லு, ஒதுங்கியெல்லாம் இருக்கவே கூடாது. சீரிப்பாய், உன்னால் முடியும். நீ நினச்சினா கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு புரிகிற மாதிரி இருக்குது, ஆனால் எதுவுமே புரியலக்கா. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே புரியலக்காங்கிறாங்க சீதா. சீதா, நீ சுருன்றாத. நீ இப்படி அடங்கி போயிட்டா அது நல்லதில்லை. நீ அவதாரம் எடுக்கணும். நீ எந்திரிச்சு அவதாரமாக நிற்கணும். உனக்கு அந்த முத்தாரம்மன் துணை இருப்பா. உனக்கு ஒன்றுனா முத்தாரம்மன் இருக்கா. நீ முத்தாரம்மனோட பக்த. உனக்காக முத்தாரம்மன் என்ன வேணாலும் செய்வா. நீ தான் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். தப்பு பண்ணவங்கள சுட்டி காட்டணும். ராம்க்கு உண்மையை புரிய வைக்கணும். ராம் சரியான ஆஃபீஸர்னு நீ தான் நிரூபிக்கணும். கொலை பண்ணவங்கள தூக்கி வச்சு தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ பழைய சீதாவை எந்திரிச்சு வரணும். கம்பீரமாக இருக்கணும். மனசை திடப்படுத்திக்கோ. நடந்ததை பற்றி கவலைப்படாத. நடக்க போகிறத மட்டும் நீ நினச்சி பாரு. உன்னால் முடியும். எனக்கு உன்னை மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மீரா சொல்லவும், சீதா அப்படியே நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஷூட் பண்ணது, மகாலட்சுமி பயந்து போய் நின்னது, சுற்றி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்தது, இது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்து டக்குன்னு மீரா கொண்டு வந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததுமே மீரா அப்படியே மனசுக்குள்ளே ஹாப்பி ஆயிடுறாங்க. என்னக்கா பார்க்குறீங்க, எனக்கு தெம்பு வேணும்ல, நான் அவதாரம் எடுக்கணும்ல. நான் சாப்பிடாம இருந்தால் என்ன பண்ண முடியும்? குழந்தையும் சாப்பிட்ணும்ல, அநியாயத்துக்கு எதிராக செயல்படணும்ல, கொலைகாரனை பிடிச்சி உள்ளே வைக்கணும்ல, என்னோடய பாஸ் நல்ல ஆஃபீஸர்னு நிரூபிக்கணும்ல, இதுக்கெல்லாம் நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிட்றாங்க சீதா. இப்போ தான் சீதா நீயா இருக்க. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ எல்லாத்தையும் மாற்றிடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சு. உன் கூட அந்த முத்தாரம்மன் இருக்கா. நீ சாதிக்க பிறந்தவன். நீ கண்டிப்பாக சாதிப்பேன்னு எனக்கு தெரியும் சீதா அப்படின்னு மீரா சொல்ல, சீதா பாட்டுக்கு கடன்னு சாப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் ராம் சாப்பாடை போட்டு வச்சுட்டு சீதாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.